மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரிக்கு ஆலு புனா, ஆலு கேப்சிகம் சப்ஜி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர், கசூரி மேத்தி, அது கூடவே உப்பு, பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தாராளமாகவே எண்ணெய் விட்டுட்டு சீரகம், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண தக்காளி இல்லை டொமேட்டோ பியூரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட தயிர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பவுல் கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன் இதை லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டாஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் அகைன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பேபி பொட்டேட்டோ 2ஆக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு, அதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க மிக்சர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு லிட் போட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஆலு புனா இல்லைனா ஆலு சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை பேஸாக வச்சுட்டு நம்ம பன்னீர் இல்லை வந்து மஷ்ரூம் அந்த மாதிரி இல்லை எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸும் வச்சு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, நான் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.